ஹலோ காய்ஸ், சிஎஸ்கேலேருந்து வந்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க. ஸோ நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியில் அதிரடி மாற்றம். புதிய ஓப்பனிங் பேர் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் வந்து களமிறங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே இருக்குது. யார் அந்த ஓப்பனிங் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அஃபிஷியலான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஆயுஷ் மாத்தியா தான் வந்து களமிறங்க போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க சிஎஸ்கே அணி. ஸோ சிஎஸ்கேவில் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளேயிங் லெவன் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சஞ்சு சாம்சன் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அஃபிஷியலாக வந்து ஓப்பனிங் இறங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம காத்துட்ருந்தோம். போன சீசன் பண்ண மிஸ்டேக்கை வந்து இந்த சீசன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அதிரடி மாற்றத்துடன் சிஎஸ்கே அணி கிளம்புறங்க போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம சிஎஸ்கேல வந்து இந்த ஓப்பனிங் பொசிஷன் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக போயிட்டுருந்துச்சு. போன சீசன் வந்து ஏகப்பட்ட பேரை ஓப்பனிங்கில் வந்து மாற்றங்கள் செஞ்சாங்க. டெவான் கான்வே ஒரு பக்கம் ப்ளே பண்ணார், ரச்சின் ரவீந்திரா ஒரு பக்கம் ப்ளே பண்ணார், ராகுல் திரிபாதி, ஆயுஷ் மாத்தியே, சையக் ரசிடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஓப்பனிங் பேரை வந்து போன சீசனை வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ அப்பயும் வந்து எந்த ஒரு ஓப்பனிங் பேருமே வந்து செட் ஆகலை. கடைசியில் பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்தியே தான் வந்து ஓரளவுக்கு செட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து சிஎஸ்கே அணியில் ஒரு சில மாற்றங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போது இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே புதிய ஓப்பனிங் தான் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர் தாங்க இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க போகிறாங்க. ஸோ ஒன் டவுன் பொசிஷனில் யார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த பொசிஷனில் யார் இறங்க போகிறாங்க அப்படின்றத இன்னும் அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தெளிவுபடுத்தலை. ஆயுஷ் மேத்தேவா இல்லை ஊர்வில் பட்டியலா, ஸோ யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேபி வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒன் டன் வருவாரா, இல்லை வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஆயுஷ் மாத்தியாவும் ஓப்பனிங் ஆடுவாரா, சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்தியா ஓப்பனிங் ஆடிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டன் வருவாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எந்த மாற்றங்கள் இருக்கும், யார் ஓப்பனிங் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்குங்க. பிளேயிங் லெவனே அப்படி தான் வந்து செட் பண்ணிட்டு இருந்தோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கே அணிக்கு இவங்க தான் வந்து அடுத்த ஓப்பனராக வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் பொசிஷனில் ஆடி இருக்கார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு. செகண்ட் டவுன் ஏகப்பட்ட பொசிஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து அவருடைய பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி பின்னாடி ஆடிருக்காரு. ஓப்பனிங் பொசிஷனில் இருந்து அப்படியே கீழே போயிட்டார். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம ஒன் டவுன் பொசிஷனில் தான் நம்ம அவரை வந்து எதிர்பார்த்தோம். பட் ஓப்பனிங் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் போன சீசன் வந்து அவருடைய பொசிஷனை வந்து சாக்ரிஃபைஷன் பண்ணிவிட்டு பின்னாடி களமிறங்கினார். பட் இந்த சீசன் அவருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நானே வந்து இந்த சீசன் வந்து ஓப்பனிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளே வந்திருக்காரு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுடைய டோட்டலி இந்த பிளேயிங் லெவலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் இந்த சீசன் வந்து ஓப்பனிங் எடுத்ததுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்தியன் டீமில் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இப்போது வந்து ஓப்பனிங்காக வந்து கிளம்புறங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக வந்துடுச்சு. ஸோ அடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஆயுஷ் மாத்தியும் வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் அப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சஞ்சு சாம்சன் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கு யார் வரப்போகிறாங்க, அந்த இடத்துல யாரை போட்டால் நல்லாயிருக்கும், ஆயுஷ் மாத்தியாவை போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஊர்வில் பட்டியல் அந்த செட்பேக் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சிஎஸ்கேவுடைய நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது, யார் யாருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களோட சிஎஸ்கே களமிறங்க போகிறாங்க, இன்னும் வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட சிஎஸ்கே அணி கிளம்புறங்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து சூப்பரானோட அப்டேட்டோட சந்திக்கலாம். பை சி கைஸ். நேற்று அதிரடியாக நடந்த கேப்டன்ஸ் மீட்டிங் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து இந்த ஐபிஎல் சீசனுக்கான கேப்டன்ஸ் மீட்டிங் எப்போ நடக்க போகுது, இந்த ஐபிஎல் ரூல்ஸை வந்து எப்போ வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். நேற்று வந்து இதுக்கான அஃபிஷியல் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீமில் இருக்கக்கூடிய எல்லா கேப்டனுமே நேற்று மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கேப்டனுமே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு சில அப்டேட்டை வந்து ஐபிஎல் நிர்வாகம் கொடுத்துருந்தாங்க. பிசிசிஐ வந்து ஒரு தெளிவான விளக்கமும் இந்த ஐபிஎல் சீசனுக்கான நிறைய விதிமுறைகளையும் வந்து கேப்டன்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சீசனில் வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
இன்னும் பல அப்டேட்களை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டீம் நிறைய அப்டேட் கூட வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு சில வீரர்கள்லாம் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாங்க. ஒரு சில வீரர்கள்லாம் வந்து இப்போ விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கேப்டன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேக்ட் பிளேயர் விதிமுறை இது ரொம்ப செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து 2027 சீசன் வரைக்குமே வந்து பிசிசிஐ வந்து இந்த விதிமுறை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே போன சீசனே வந்து அறிவிச்சிட்டாங்க. பட் இந்த சீசனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுது, ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி கேப்டன்ஸ் மீட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் வந்து ஏற்கத்தக்கதாக இருக்குது. இந்த ஸ்லீவ்ஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேன் ஆஃப் த சீரியஸ், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வீரர்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏகப்பட்ட வீரர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன அப்டேட்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஐபிஎல் வந்து கூடிய விரைவில் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. முதல் போட்டி யாராக இருக்குன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி. ஆர்சிபியுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, எஸ்ஆர்ஹெச்சுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, 2 டீமுமே எந்த மாதிரியான பிளானோடு வர போகிறாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஸோ 2 டீமுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, பவுலிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது, பேட்டிங் லைனப் எப்படி கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2 டீமுமே நல்ல அக்ரெசிவான டீம் தாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் லைனப் எல்லாருமே ஹிட்டர்ஸ், எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் அவருடைய டீம் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய பேட்ஸ்மேன் எப்படி ஆடிட்டு இருக்காங்க, அபிஷேக் சர்மா, டிராவஸ் ஹெட்டு, ஹென்ரி கிளாசன், ஸோ இவங்களுடைய அப்ரோச் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நம்ம ஆர்சிபி எக்ஸ்பீரியன்ஸ் விராட் கோலி, பிலிப் சால்ட் ஒரு பக்கம், டேவிட் படிக்கல் வந்திருக்காரு, வெங்கடேஷ் ஐயரை வரப்போ இந்த சீசனில் வந்து புதுசாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய டீம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சீசனாக இருக்க போகுது. எல்லா டீமுமே தரமான ஒரு பிளேயிங் லெவனோட செட் பண்ணி உள்ளே வர போகிறாங்க. ஸோ முதல் போட்டியில் அனலில் பறக்க போகுது, எந்த மாற்றமும் இல்லை. இந்த சீசன் ஐபிஎல் கண்டிப்பாக அனலில் பறக்க போகுது. நிறைய விஷயங்கள் வரப்போகுது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். பட் அந்த 300 அப்படின்றத இந்த சீசனில் மேபி எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. போன சீசனே நம்ம எதிர்பார்த்தோம், பட் நடக்கலை. பட் இந்த சீசன் யார் அந்த டீம் அடிக்க போகிறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு நிறைய கிளப்பியிருக்குங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 2026 ஐபிஎல் சீசன் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான மட்டங்கள் வரப்போகுது, யார் இந்த சீசனுடைய கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க, சென்னையா மும்பையா, ஸோ 6வது கோப்பையை சிஎஸ்கே அடிக்குமா, அதே மாதிரி மும்பையும் அடிக்குமா, ஆர்சிபி அணி கண்டினியூஸாக 2வது கோப்பையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சிக்ஸர்ஸ் இந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இந்த சீசன் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள்னா, அதே மாதிரி இந்த சீசனில் வந்து பிசிசிஐ போட்டிருக்க நிறைய விதிமுறைகள் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை சி கைஸ்.